ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை பற்றி பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரைக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, அது கண்ணுக்கு அவ்வளோ பொண்ணு போல் உள்ளது. அதனால தான் இதுக்கு பொன்னாங்கண்ணினே பேர் வச்சுருக்காங்க. இது கண் பார்வைக்கு, கண் எரிச்சலுக்கு, கண் ட்ரைனஸுக்கு எல்லாம் நல்லது. இது நம்ம 4 கிளை அதை கிள்ளி நட்டோம்னாலே ஈஸியாக கொழு கொழுன்னு வந்துடுற ஒரு கீரை. பொரியல் வைக்கலாம், கடைசல் வைக்கலாம். இது ரிச் இன் அயன் நிறைய இருக்குது, கால்சியம் சத்தும் நிறைய இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு நல்லது. பால் கொடுக்குற அம்மாக்குமே இது நிறைய சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அயன் சத்து நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை பற்றி பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரைக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, அது கண்ணுக்கு அவ்வளோ பொண்ணு போல் உள்ளது. அதனால தான் இதுக்கு பொன்னாங்கண்ணினே பேர் வச்சுருக்காங்க. இது கண் பார்வைக்கு, கண் எரிச்சலுக்கு, கண் ட்ரைனஸுக்கு எல்லாம் நல்லது. இது நம்ம 4 கிளை அதை கிள்ளி நட்டோம்னாலே ஈஸியாக கொழு கொழுன்னு வந்துடுற ஒரு கீரை. பொரியல் வைக்கலாம், கடைசல் வைக்கலாம். இது ரிச் இன் அயன் நிறைய இருக்குது, கால்சியம் சத்தும் நிறைய இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு நல்லது. பால் கொடுக்குற அம்மாக்குமே இது நிறைய சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அயன் சத்து நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.